இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள், மூடநம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு வானவெளியில் வந்து இந்த பாவத்தில் இந்த இடத்துல இருக்கும் பொழுது கோச்சார அடிப்படையில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார். அதே மாதிரி 9 கிரகம் அந்த ராசிங்கிற சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மீதி இருக்கக்கூடிய 8 கிரகம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக நம்ம அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசியோட அதிபதி ஆகிய சுக்கிரனே வந்து 12ஆம் இடத்துல நீச்சமாக போய் சனி பார்வை பெற்று செவ்வாய் பார்வை பெற்றிருக்கிறது கொஞ்சம் ஜாதகர், அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி வந்து பாதிப்புள்ளாக இருக்கிறார், நீச்சமாகவும் இருக்கிறார், அதே சமயத்தில் சனி செவ்வாய் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தமா கவுத்தமானு செய்யாமல் கொஞ்சம் விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரருக்கு இல்லை. கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டு இன்ஸ்டிங்டிவாக எமோஷ்னலாக அவசரப்பட்டு செய்யும் பொழுது சில விஷயங்கள் சரியாக வராது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது அருமை. ராகு வந்து 5லிருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயமாக வச்சிருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துல வருவது தொழில் வேலை அமைப்புக்கு நல்லது. குருவோட செய்கிறார். புதனும் வந்து குருவோட சேர்றார். ஸோ சூரியன் புதன் குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு வருவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் முதலே சொன்ன மாதிரி இருந்தாலும் சில வேலை நிமித்தத்தில், தொழில் நிமித்தத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு இருக்குது. அதை நோக்கி நீங்கள் செய்யும் பொழுது அதிகமாக ஸ்ட்ரெஸ், அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ புதன் நன்றாக குருவோடு சேரும் பொழுது மாணவர்களுக்கு நல்ல ஒரு மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய இளைய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு டைம், நல்லா வந்து படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா நிமிடத்தும் படிக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் கெட்டிக்காரத்தனமாக வரக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஆளுமை, ஒரு செயல்திறன், ஒரு ப்ரமோஷன், ஒரு டெவலப்மெண்ட், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அந்த சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு வருவதனால உங்கள் முயற்சி வந்து திருவினையாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ என்னடா அது, ஒரு பக்கம் ராசி அதிபதி வந்து பிரச்சனையாக இருக்குது, ஒரு பக்கம் 10ஆம் இடம் நல்லா இருக்குன்னா அதுதான் ஜாதகம் வந்து முரண்பாடானதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து கஷ்டப்படணும், நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, நம்ம அலட்டிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. செஞ்சோமா வந்தோமா, அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏன்னா மைண்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், பேர்ன் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது ரியாலிட்டியில் வந்து அவ்வளோ பேடாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிப்போம். ஏன்னா அந்த ராசி அதிபதி தான் வந்து அந்த ராசி ஆள்றாங்க இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் அப்படி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கும் பொழுது, வெளியில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற பொழுது, வெளி மாநிலம், வெளிநாடு அல்லது ஒரு வியாபார விஷயமா, வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள், ராத்திரி நேரம் இரவு நேரம் போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடியது, பெண்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், குடும்பத்தில் பெண்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் கை கூடுறது, கள்ளக்காதல், அதுலேயும் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து சனி செவ்வாய் பார்வை இருக்கிறனால கொஞ்சம் நட்பாக பழகிறது, திடீர்னு ஒரு வேறு மாதிரி போகிறது, அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம். அதனால தான் முதலே சொல்லிட்டேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம இன்ஸ்டிங்க்ட்டுக்கும் எமோஷனுக்கும் இடம் கொடுத்தோம்னா கொஞ்சம் வம்பு பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா
தொழில் முனைப்பு, வேலை முனைப்பு, அந்தஸ்தில் உயர்வு, அது மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக பெட்டராக தான் இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா தலையாட்டிட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வீண் வாக்குவாதம், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்காமல் வாக்குவாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தந்தையாருக்கு உடல்நலம் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அடுத்து வரக்கூடிய தீபாவளி டைம்லாம் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2026 மாதம் வந்து வருகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உண்மையான ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னமும் ராசி வேறு வேறையா அல்லது ஒன்றா, உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்காங்க, இதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம சொன்ன பொது பலன்களும் உங்களோட ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்தி அந்தர சூக்ஷமம் எல்லா கிரகத்தோட திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி அமைப்புகள் தென்படுகிறது, நீங்கள் எப்போ ஜெயிப்பீங்க, எது மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும், எந்த துறை உங்களுக்கு நல்லது, வேலையா தொழிலா, கல்யாணம் எப்போ நடக்கும், லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, எப்படிப்பட்ட திருமணம், அப்புறம் உங்களுடைய உத்தியோகம் எங்கே நடக்க போகுது, உள்ளூர்லையா வெளியூர்லையா வெளிநாட்டிலையா, வேலையோட தொழில் நல்லா வருதா, எது யோகமான ஒரு அமைப்பாக வருது, எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குது, எந்த துறை நமக்கு நல்லா வரும், அது மாதிரி விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களா அல்லது கார்ப்பரேட் ப்ரைவேட் செக்டரா அல்லது அக்ரிகல்ச்சர் அது மாதிரி போகுதா, எது மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கோ அந்த கேள்விகளுக்கு தகுந்த விடைகள் வந்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் புதைந்து கிடைக்கிறது. அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும் பொழுது, சாஸ்திரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ், இந்திய வேத ஜோதிடம் ஒரு சயின்ஸ், அதுலேருந்து பலன்கள் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அது எப்படி நம்ம எடுத்து நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுது, நம்மளுடைய இறந்த காலம் பாஸ்ட் எப்படி இருந்தது, ஃப்யூச்சர் எப்படி போகுது, ப்ரெசண்ட் எப்படி போகுது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் இதெல்லாம் எப்படி போகுது, ஸோ அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை எப்படி செயல்படுத்தலாம், எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி இருக்குது, எந்த சாய்ஸ் நமக்கு எடுக்கலாம், எப்போ நமக்கு நிவர்த்தி வரும், எப்போ கடன் அடையும், எப்போ வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய தசாபுக்திகள் நமக்கு வருது, கோச்சாரம் எப்போ நமக்கு சப்போர்ட் ஆகுது, இதெல்லாம் சும்மா ஓவராலாக பார்க்காம, அனுகூல முறையில் பார்க்காம, அனுமானமாக பார்க்காம, மிகைப்படுத்தி சொல்லாமல் நம்மளோட ஜாதகத்தில் உண்மையான அமைப்புகள் எப்படி இருக்குது, அது சயின்டிஃபிக்காக இந்த கிரகம் இப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிறது 18 வருஷமாக நாங்கள் 10,000 15,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்த ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு லக்னத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி, எது மாதிரி விஷயங்கள் எப்படி செயல்படும், இது மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்த 18 வருஷம் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.